விளைய வச்ச நெல்ல வீதியில போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1500 கொடுத்துருக்க, 5000 கொடுத்துருக்க? நீ ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? படிக்கிற பிள்ளை உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்துல கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி பாரு அப்படின்னு விண்ணூர்தி நிலையத்தை பார்த்தோன்னே ஏ அப்பா எங்கடா பறந்து போவான்? பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? ஒரு அம்மாவெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிருவீங்களா? இது பலது நம்ம சொல்லிட்டோம். அவங்க ஆட்சியில் இருக்கும்போது 5000 கொடுக்கணும்னு திமுகவை சொல்வதும், திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொல்றதும் இது வாடிக்கை. இது ஒரு தேசிய அவமானம். இதெல்லாம் ஒரு தேசிய அவமானம். குடிகளை வந்து ஒரு அவமானப்படுத்துறது தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை, அவங்களோட தேசிய பண்டிகை பொங்கல் தான். காலம்புறா உழைக்கிறான், ஒரு ஆண்டு முழுக்க உழைக்கிறான். அந்த பண்டிகையை அவன் புடவை எடுத்து இது பண்ணி கரும்பு வாங்கி, காய்கறி வாங்கி, வெல்லம் வாங்கி, இது வாங்கி, அரிசி வாங்கி ஒரு மகிழ்ச்சியா கொண்டாட முடியாத வறுமையில இருக்குது. 1000 ரூபாய் பொங்கல் கொடுக்கணும், 5000 கொடுக்கணும், இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும், ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும், தூக்குல போய் தொங்கி சாகிறது. இது ஒரு ஆட்சி, இது ஒரு கேவலம். விளைய வச்ச நெல்ல வீதியில போட்டு முளைக்க விட்டு என்ன நீ 1500 கொடுத்துருக்க, 5000 கொடுத்துருக்க? நீ ஒரு மாவட்டம் தோறும் சேமிப்பு கிடங்கு வச்சு அதை கொள்முதல் செஞ்சு பாதுகாக்க முடியாதா? இந்த அரிசி கொடுப்பு எங்க இருந்து கொண்டாடுவீங்க? ஆந்திராவில இருந்து. ஏன் அரிசி என்னாச்சு? ஏன் நெல்லா வச்சு அரிசியா வராதா? இதெல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட ஆட்சி முறை. இதெல்லாம் ஒரு கொடுமையான ஆட்சி முறை. இது நீங்க 50000 கூட கொடுங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு, 80,000 கோடிக்கு மேல வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல 5000 கொடு, எங்க இருந்து கொடுப்பீங்க? இன்னொரு 50,000 கோடி கடன் வாங்குவீங்க. இந்த கடனை எவன் கட்டுறது? அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்ல. ஏன்னா இவங்க வந்து கட்சி அரசியல், தேர்தல் அரசியல் தான் செய்வாங்க, செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்வாங்க. இவங்க சேவை அரசியல், செயல் அரசியல் தெரியாது, மக்கள் அரசியலுக்கு வரமாட்டாங்க. அதனால கடனை வாங்கி அந்த நேரத்துல அந்த தேவையை இப்ப காசை கொடுத்து தேர்தல் வரும்போது அந்த வாக்கை வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடியும் அடுத்த தேர்தலை எப்படி செய்யறது? குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்தோம், சரி இன்னொரு 500 கொடுத்தா அந்த வாக்கை நம்மளை தக்க வச்சுக்கல. இதைத்தான் சிந்திப்பாங்க. ஒரு தாயை வந்து ஒரு குடும்பத்தின் தலைவியை ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. ஒரு இட்லியின் விலை 30 ரூபா, ஒரு இட்லிக்காக சம்பாதிக்க முடியாது. இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு இழுத்துக்கிட்டு போவீங்க? நீ 180 லட்சம் 86 லட்சம் கோடி கடன் வந்துட்டு இந்தியாவுக்கு, இவன் 10 லட்சம் கோடி கடன் வந்துச்சு ஒரு மாநிலத்துக்கு. எங்க போய் நிறுத்துவீங்க கடைசியா? நீ கடன் வாங்கி கையெழுத்து போடுறதுனால அவன் வந்து இந்த மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், மலையை வெட்டுறேன், மணலை வெட்டுறேன், நிலக்கரி எடுக்கிறேன், நீ தடுக்க முடியல. பள்ளி கூட நீ கட்டில. நாட்டினுடைய செல்வத்திலே ஆக சிறந்த செல்வம் அறிவு செல்வம். ஒரு நாட்டின் எதிர்கால வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. இதெல்லாம் உலக பெரிய தத்துவம், அது எல்லாருக்கும் தெரியும். அறிவு கருவறை அங்கதான் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல படிக்க போன பிள்ளை இடிஞ்சு விழுந்து சாகுது, நீ இப்பதான் கட்டி திறந்திருக்க. இது என்ன சொல்ல வர? அரசு பள்ளிக்கூடத்துக்கு வராத புள்ள செத்து போயிரும், தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்ற. அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். படிக்கிற பிள்ளை உட்கார்ந்து படிக்கிற பள்ளிக்கூடத்தை இந்த லட்சணத்துல கட்டிட்டு நீ எதுக்கு பறக்கிறதுக்கு 5000 கோடி 2000 கோடி 3000 கோடி 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுத்து இப்ப திருச்சியில இந்த இருந்த விண்ணூர்தி நிலையத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நல்லா படிச்ச பிள்ளை. ஏதாவது பிரச்சனை இருந்ததா? எதுக்கு இத்தனை 1000 ஏக்கரை எடுத்து இவ்வளவு கோடியை போட்டு கொட்டி நீ நாசம் பண்ணிருக்க? நான் உள்ள போனேன், வண்டி நினைச்சு ஏறி போயிட்டேன். இப்ப இந்த 3 கிலோமீட்டர் நடந்தே விண்ணூர்தி நிலையத்துக்கு விண்ணூர்திக்குள்ள போக வேண்டியது இருக்கு. இந்த உலகத்துல வேணாது மூளைங்கிற உறுப்பு இருக்கிற செய்வானா? பைத்தியக்காரன் கூட இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டான். இருக்கிறதுல நேர்வு காணும். சிறியதே அழகு, அதை விட்டு போட்டு தேவையில்லாம பறக்கிறது. ஏன் படிக்கிற பிள்ளைய படிக்கிற பள்ளிக்கூடம் கல்லூரியில் இப்படி கட்ட மாட்டேற? மருத்துவம் பாக்குற மருத்துவமனை இவ்வளவு கட்ட மாட்டேங்கிற?
ஏதோ சுக காட்டுற எங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி பாரு அப்படின்னு. விண்ணூர் நிலையத்தை பார்த்த உடனே ஏ அப்பா எங்கடா பறந்து போவா? பல கோடிக்கணக்கான மக்கள் பச்சையோடு இருக்கும்போது பறந்து போ எங்கடா போறோம்? இப்ப ஒரே ஒரு முதலாளிகிட்ட கொடுத்துட்டா இண்டிகோன்னு. ஒரே ஒரு முதலாளி. ஒரு நாடு 25 விழுக்காடு தனியார் முதலாளிகளை சார்ந்து இருக்கலாம், 75 விழுக்காடு அரசு கையில் இருக்கணும், இல்ல 30 அல்லது 70. ரொம்ப கொடுமை விட 50 இருக்கணும்ல. ஒரே ஒரு முதலாளியை சார்ந்து நின்று அவன் 20 நாள் வண்டி இல்லை. இப்ப நான் எப்படி வந்தேன்? வண்டி இல்லை, ரத்து பண்ணி திடீர்னு நிறுத்திட்டேன். மதுரையில இருந்து இப்படி வந்து ஒரு அவசரத்துக்கு வளர்ச்சினா ஒரு இடத்துல போய் ஒருத்தரை சந்திக்கணும்னா உடனே போகக்கூடிய வாய்ப்பு எங்க இருக்கு? 200 தொகுதியை வாங்கிருவோம் சொல்றல. வெற்றி பெறுவோம்னா எப்படி வெற்றி பெறுவோம்? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும் மக்கள். எதுனாலன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு, ஒரு காரணம் சொல்லுங்க. அதுக்காக நாட்டை விற்கிறத ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆட்சிங்கிறது 1000 இல்ல, மாசம் 15,000 20,000 ஒரு தாய் அல்லது 5,000 10,000 ஈட்டி கொள்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் மக்களுக்கான அரசியல். மக்களின் வாழ்வாதாரம் சார்ந்து மக்களின் நலன் சார்ந்த அரசியல். இப்ப 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்க, எத்தனை ஆண்டு கொடுப்பேன்? நான் கேட்கறதுக்கு அண்ணன் கேட்கறது பரிசு. இப்ப 10 லட்சம் கோடியை நம்ம கடன் தொடுது, எத்தனை ஆண்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? நீங்க 56 வரைக்கும் கூட ஆளுங்க சாமி, எத்தனை காலத்துக்கு கொடுப்பீங்க? இந்த காசை எங்க இருந்து எடுக்கிறீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, இளைஞர்களுக்கு தமிழ் மகன்னு கொடுக்குறீங்க, இது புதுமை பெண்ணுன்னு கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எங்க இருந்து அந்த காசை எடுக்கிறீங்க? நீ அத்தியாவசிய தேவையில மின் கட்டணத்துல உயர்த்தி விட்டுட்ட, நீ சொத்து வரியை ஏத்தி விட்டுட்ட. நான் வாடகைக்கு வீட்டுல குடியிருக்கேன், அவன் அந்த வீட்டு உரிமையால வந்து அவன் காசுல இருந்து கட்டுவானா, என் வாடகை உயர்த்தி அந்த வரியை கட்டுவானா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். நீ வாழவே முடியாத அளவுக்கு எல்லா பொருளின் விலையும் ஏற்றி விட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன். ஒரு அம்மாவெல்லாம் பேச விடுறாங்க. அந்த 1000 ரூபாயை வச்சு நான் வந்து 2 ஆடு வாங்கினேன், இன்னைக்கு 400 ஆடுகளா பெருகி இருக்குது, நான் 2 பசுமாடு வாங்கி விட்டுருக்கேன். 1000 ரூபாய்க்கு பசுமாடு வாங்கிருவீங்களா? ஏண்டா சொல்றவன் பைத்தியக்காரன், பக்கத்துல உட்காந்துருக்கேன் பைத்தியக்காரன், கேடு கெடுக்கவும் பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு என்ன இப்படி? ஏங்க என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் சொல்ல வேண்டியதான். அதுக்காக பொய்யவே புலமை மாதிரி பாடப்படாது. என்னடா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.